ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சவ் காயை வச்சு சவ் காயை நல்லா தோலை சீவிக்கோங்க. சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவிட்டு அந்த தண்ணியெல்லாம் பிழிய வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. துருவி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை குட்டீஸுகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் கரம் மசாலா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி அதோடு சேர்த்துட்டு இதில் இந்த சவ்வில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இதை அப்படியே அந்த மாவுங்களோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த பக்கோடா தான் இது சவ் பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்பவும் ஒரே மாதிரி பக்கோடா வெங்காயத்தில் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.